இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரோக் பேஷண்ட்டு, மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ், மற்ற நியூரோ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் பேரலைசிஸ், அவங்களுக்கு வந்து இல்லை மசில் ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக இருக்கும், அவங்களுக்கு வந்து ஹைட்ரோதெரப்பியில் என்ன மாதிரி வாக்கிங் எக்ஸசைசஸ், மற்றபடி மசில் ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைசஸ் கொடுக்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தண்ணிக்குள்ளே நடக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தரையில் நடக்கிறதுக்கு ஸ்ட்ரோக் பேஷண்ட் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் தண்ணிக்குள்ளே நடக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபார்வேர்ட் வாக்கிங், பேக்வேர்டு வாக்கிங் ஒரு 5 முறை பண்ணணும். அதே மாதிரி பேக்வேர்டாக வாக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 5 முறை பண்ணிவிட்டு, அதே மாதிரி சைடு வாக்கிங்லாம் வந்து ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஹைட்ரோவில் வந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. குட். அவங்க வலது பக்கமாக நடங்க. அதே மாதிரி உங்கள் குதிங்கால் தூக்கும் பயிற்சி. இந்த குதிங்காலை வந்து இப்படி மேலே கீழே இப்படி தூக்குங்க பார்க்கலாம். 20 முறை. இது ஃபூட்டுக்கான எக்ஸசைஸ், பாதத்துக்கான பயிற்சி. உங்கள் ஒரு காலை முன்னாடி ஒரு காலை பின்னாடி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சாமி கும்பிட்ற மாதிரி வச்சுட்டு அப்படியே லேசாக பெண்ட் பண்ணி எழுந்திருங்க லேசாக. இதுவும் பாதம் முழங்காலுக்கான பயிற்சி. இது ஒரு 20 முறை. அப்புறம் மெயினாக இந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு காலில் பேலன்ஸ் இருக்காது, அதனால கிராஸ் லெக் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த காலை வந்து இப்படி உள்ளே தள்ளிட்டு வெளியில் நார்மலாக கொண்டு வர்றது. இந்த மாதிரி பண்ணுங்க. சும்மா டச் பண்ணிவிட்டு வெளியில் இங்கே டச் பண்ணுங்க. சும்மா பக்கத்துலையே பின்னாடி கீழே வச்சுருங்க. தரையில் வச்சுருங்க. இதே மாதிரி உங்கள் இடது காலை பண்ணுங்க. அதே மாதிரி அவங்க கைகளுக்கு பார்த்தீங்கன்னா கை விரல் வந்து அவங்களுக்கு வந்து பேரலைஸ் ஆகிருக்கும். அதனால் தண்ணிக்குள்ளே விரலை விட்டு அவங்கள ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண வைக்கணும். இது பண்ணுங்க. அதே மாதிரி இந்த தொட்டுட்டு இப்படி விரிக்கிறது. குட். அதே மாதிரி உங்கள் உள்ளங்கையை மடக்கி வச்சுட்டு உங்கள் கையை சுற்றுங்க பார்க்கலாம். இப்படி தண்ணிக்குள்ளே கொஞ்சம் லேசாக குனிஞ்சிக்கோங்க முன்னாடி. வெரி குட். இந்த மாதிரி கடிகார திசையில், கடிகார எதிர் திசையில் 20 தடவை பண்ணணும். அதே மாதிரி தண்ணிக்குள்ளேயே இதே மாதிரி குனிஞ்சிட்டு உங்கள் முழங்கையை மடக்கி நீட்டுறது. அதுக்கு வேணால் நம்ம இந்த இதை உபயோகிச்சுக்கலாம். உள்ளுக்குள்ளே போயிடுங்க. கையை இப்படி ஓகே, இப்படியே கூட வச்சுக்கோங்க. மடக்கி நீட்டுங்க. இப்போ வெரி குட். பின்னாடி தேவையில்லை, முன்னாடி மட்டும் பண்ணிங்கன்னா கூட ஓகே. மடக்குங்க நல்லா. ஓகே. டவுன். ஓகே. டவுன். அப். டவுன். இந்த மாதிரி 20 முறை பண்ணிடலாம். ஓகே. இதெல்லாம் நரம்பு சம்மந்தப்பட்ட செயலிழப்புக்கான பயிற்சிகள். இதெல்லாம் வாட்டரில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பேஷண்ட்டுக்கு வந்து எக்ஸலண்ட் ரிசல்ட்ஸ் இருக்கும். தரையில் பண்ணும்போது இதை அவங்களால பண்ணவே முடியாது. அதனால
நீங்கள் இந்த ஹைட்ரோதெரப்பியை மேக்ஸிமைஸ்டாக யூஸ் பண்ணிக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். நன்றி.